மார்னிங் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஹெப்ஜிக்கா கால் பண்ணி, ப்ரோ என்ன பண்ணிகிட்ருக்க? அக்கா தூங்கிட்டு இருக்கேன். வெளியில் பார்த்தியா? ஏன் என்னாச்சு? வெளியில் பாரு. ஓகே. வாட்? ஸ்னோ? ஆமாம், பாரு ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சாங்க. அந்த டைம் அது எப்படி இருந்தது தெரியுமா? சீரியஸ்லி எல்லாம் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. சில ஃபீலிங்ஸ்லாம் நம்மளால் வந்துட்டு வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதில் வந்துட்டு என்னை பொறுத்த மட்டும் இதுவும் ஒன்று. நிறைய பேருக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இது என்னுடைய ஒரு பக்கெட் லிஸ்ட். நான் நார்மலாக பக்கெட் லிஸ்ட்டில் போட மாட்டேன். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது ஸ்னோ பார்க்கணும், ஸ்னோ தொட்டு பார்க்கணும். பார்க்குறதையும் தாண்டி ஒரு தடவை தொட்டுறணும். இந்த மாதிரி ஒரு இதில் இது இந்த டைம் நான் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ. அந்த ஃபீலே ஒரு தனிங்க. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் த ட்ரீம் என்ன அப்படின்னா, அப்ராடில் வந்து படிக்கணும். இப்போ அது நடந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்னோ. இந்த இயர் வந்துட்டு இந்த டேட்டை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது Jan 5 ப்ளஸ் என் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ. என்னோடய ட்ரீம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஸ்னோ, எனக்கு பனினா பிடிக்குமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெயினோட நெக்ஸ்ட்டு ஃபார்மில் ஸ்னோ இருக்குது அப்படின்னும் போது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்னோ அழகாக இருக்குல்ல? இது என் வீடு. இந்த ரிஸ்க்கை பாருங்களேன். அதோட இந்த சைக்கிள் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் ஸ்னோவில் விளையாடக்கூடாது இந்த டைம். ஃபஸ்ட்டுன்றதுனால தொட்டு வேணால் பார்க்கலாம், விளையாட வேணாம். ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டுட்டேன், ஸ்னோ தொட்டுட்டேன், நான் ஸ்னோ தொட்டுட்டேன். இங்கே பாருங்க ஸ்னோ. ஆனால் ஸ்னோ அவ்வளோவா சில்லுன்னு இல்லைங்க. வெளியில் தான் நல்லா குளிருது. ஸ்னோ சில்லுன்னு இல்லை. வா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ஸ்னோ தொட்ட பார்ப்பேன். உங்களுக்கு தெரியுதா? இது லைட்டாக உருகுது நான் தொட்ட ஒன்று. அழகாக இருக்குல்ல? இந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஓ, சொல்கிறதுக்கே வச்சில்ல. இது என்னோடய ஷூ பிரிண்ட். நான் அப்படியே நடந்து வந்தேன். இதெல்லாம் வந்துட்டு நடக்குமான்னு நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் நடந்துடுச்சு. நம்ம ஒரு வாக் போகலாம். ரொம்ப பொறுமையாக போகணும். ஏன்னா இங்கே நிறையா ஸ்னோ ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இங்கே நிறையா நடக்கும். ஸோ நமக்கு நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பார்த்து பத்திரமா போகணும். எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு கீழே விழுந்து இது புகையாக வருது. என் வீடியோவில் தெரில. பட் செம்மையாக இருக்குது. ஏன்னா வாவ், சத்தியமாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே பார்த்ததை விட அங்கே பாருங்களேன். வெயிட், நான் வந்துட்டு கீ எடுத்துகிட்டு வந்து திறந்து காமிக்கிறேன். வெயிட், அது தெரியுதா? எனக்கு தெரியுதா? ஃபுல்லுமே ஸ்னோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, நான் இன்னும் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கல. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம்மா. ஃபுல்லாகவே ஸ்னோங்க. ஐயோ, இங்கே பாருங்களேன். அந்த வேஸ்ட் ஃபுல் ஸ்னோ, வேஸ்ட் ஃபுல் ஸ்னோ, வேஸ்ட் ஃபுல் ஸ்னோ. காரில் ஸ்னோ, இங்கே ஸ்னோ, இங்கே ஸ்னோ. ஐயோ 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 ஐயோ, எல்லா இடமும் ஸ்னோ, எல்லா இடமும். சத்தியமாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வச்சில்லைங்க, வச்சில்லைங்க, வச்சில்லைங்க. செம்மையாக இருக்குங்க. நிற்கிது. நம்ம கை வேறு சும்மா இருக்காது. பார்த்து தான் பார்த்துட்டோம். பேர் மட்டும் எழுதுவோமா? வாங்க எழுதலாம்.
எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நல்லா இருக்குல்ல? நமக்கே நம்ம ஒரு ஹார்ட் போட்டுப்போம். நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லார் பேரையுமே நான் இங்கே ஸ்னோவில் எழுதிட்டேன். சாரி, எனக்கு தனித்தனியாக எழுதுறதுக்கான நேரம் இல்லை, குளிருது. ஸோ நான் உள்ளே போனோம், ஒரு வழியாக பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை இப்போ எழுதலாமா? ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் இது பிடிக்குமா? சீரியஸாக எனக்கு வந்துட்டு என்னோடய மைண்ட் செட் இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? நான் லிட்ரலாக பறந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம், அவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னா. சிம்பிளாக நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, நெஞ்சோரம் பனித்துளி தரத்தா தர தர தரத்தா, இதே மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ரீலையும் பார்க்கும்போது லைஃப் அட் தர தர ஸ்பேஸ்னு போடும்போது ஓ வா நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும்போது இப்போ நமக்கு வருது அப்படின்னு சொல்ல ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் இப்படி தான் லூஸ் மாதிரி வளருவேன், கண்டுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அதை எப்பயுமே இங்கே மட்டும் வைக்காதீங்க, எங்கேயும் வைங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அதை மனசுலேயே வச்சுருக்கீங்களோ, ஒரு நாளும் நினச்சிட்டே இருக்கீங்களோ, கண்டிப்பாக அது உங்களை வந்து அதுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எந்த ஒரு ட்ரீமை வந்துட்டு நீங்கள் மைண்டோடு விடுறீங்களோ அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரை பண்ண. நாட் வெறும் நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ட்ரை பண்ணணும், இன் த சேம் டைம் உனக்கு வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஒன்ஸ் உன் மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு இது வேணும் அப்படின்னா அதுவே உன்னை வந்துட்டு கைட் பண்ணும். நீ எங்கே போகணும், என்ன பண்ணணும், அதுக்காக நீ எப்படி மாற்றிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளும் எந்த ட்ரீமையும் அந்த மனசை விட்டு எடுக்கவே செய்யாதீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் கிடைக்கணும், ஒரு நல்ல விஷயம் வரணும்னா சில விஷயங்களை நீ இழந்தாகணும். அப்படி தான் லைஃப் வந்துட்டு உன்னை கூப்பிட்டு போகும். ஸோ இது வேணும் நீ முடிவு பண்ணி வரேன்னா அந்த இடத்துல நீ இழக்கிறத திரும்பி பார்க்கக்கூடாது. அது எதுவாக வேணா இருக்கலாம். அது உன்னோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு வந்துட்டு இருட்டுனா ரொம்ப பயம். நான் இருட்டுனா நடந்து கூட போக மாட்டேன், யாராவது கூட இல்லைன்னா நடந்து கூட போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு. ஆனால் நான் இங்கே வந்து ஸ்டார்டிங் நான் ஒர்க் பண்ணல, 8:30க்கு தான் என் ஒர்க் முடியும். நான் அங்கேருந்து பஸ் பிடிச்சி இங்கே நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 9:15 ஆகிடும். 9:15 ஆகிடும், நான் அப்படியே நடந்து வந்துட்டுருப்பேன் ரோட்டில். அந்த டைமில் எனக்கு அந்த பயம் தெரியல. ஸோ இது என்னை அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மாற்றிருக்கு. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். நான் மாற்றிக்கிட்ட சொல்கிறத விட அதுவே என்னை மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், என்னோடய ட்ரீம் நடந்துடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தினால இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே உங்கள் ட்ரீமை வந்துட்டு மனசை விட்டு எடுக்காதீங்க, மனசுலேயே வைங்க. இப்போ உங்கள் மனசு பாரமாக இருக்கும் எப்பயுமே, இது நம்ம பண்ணலன்னு. அந்த பாரம்னாலேயே வந்துட்டு உங்களால் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். அந்த பாத் என்னங்கிறது உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும். ஸோ எப்பயுமே அதை மனசுலேயே வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த ஸ்னோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஸ்னோ பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆனேன். ஏன்னா அது என்னோடய ட்ரீம். நிறைய பேருக்கு நிறைய விதமான இது இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்று. அந்த மாதிரி இல்லை, இது என்னோடய பக்கெட் லிஸ்ட். ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்களும் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வைங்க. அதை எப்பயுமே வந்துட்டு மனசை விட்டு எடுக்காதீங்க. இல்லை இது நமக்கு கிடைக்காது, எதுவாக இருந்தாலும் நீ வச்சிருக்கிறத பொறுத்து. உனக்கு அது வேணும் நீ முடிவு பண்ணுறன்னா கண்டிப்பாக உன்னை தேடி அது வரும். அதையும் தாண்டி டெஸ்டினி, உன்னோட டெஸ்டினியில் நீ இதை வாங்கணும், இது இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதர்வைஸ் ஒரு விஷயம் போயிடுச்சு அதுக்காக நீ ஃபீல் பண்ணி உட்காந்து உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற. எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் கிடைக்கல அப்படின்னா அதை வந்துட்டு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஓட ஆரம்பி, அதுதான் பெஸ்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன்,
டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏன்னா லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நீ எந்த ஃபெயிலியரில் உட்காந்துருந்தாலும் உன் லைஃப் நிற்காது, அது போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நீ அது கூட சேர்ந்து ஓடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை டிசைன் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கடுத்து உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டில் வைங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போய் சூசைட் பண்ணிக்கிறேன். சூசைட் பண்ணுறதுனால என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் கிடையாது, வேஸ்ட்டு. நீ அப்படி சூசைட் பண்ணுறதா இருந்தால் நீ எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கணும்? நீ ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு பிறக்கணும் அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. எந்த காரணமும் இல்லாமல் எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்காது. இப்போது ஒரு பிரேக் இருக்குது, நம்ம லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்குது, ஒரு ஹர்ட் வருது அப்படின்னா அது நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குதுன்னு அர்த்தம். இதை விட பெட்டராக உனக்கு ஒன்று வரப்போகுது, ஸோ அந்த டைமில் நீ இந்த தப்பை பண்ணக்கூடாது, இதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் உனக்கு புரிய வைக்கும். சிலது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹர்ட்டு, ஒரு பிரேக்கு, சம்டைம்ஸ் ஹார்ட் பிரேக், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். ஈவன் ஹெல்த் கண்டிஷனில் கூட ப்ராப்ளம்ஸ் வரும், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாமே தான். ஸோ எல்லாமே வந்துட்டு ஓகே. எப்பயுமே எல்லாத்துக்கும் கோ வித் த ஃப்ளோ, ஜஸ்ட் லெட் இட் பி. உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க, அதுவே போகும். அது உங்களை எங்கே கூப்பிட்டு போகணுங்கிறத அதே பார்த்துக்கும். ஒரு ஃபேஸ்லையும் நீங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வைங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். Stay happy and healthy forever. Take care. Bye-bye.